Raju bhai, two finger in the clutch. English தெரியுமா? I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சேலர், எப்படி இருக்கீங்க? எங்கடா முன்னாடி யாஷ்வி இருப்பாளே, யாஷ்வி காணான்ட்டு எடுத்தோடனே கேட்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாஷ்வி வருவா. அண்ட் இந்த வீடியோ எதுக்கோசம் பார்த்தீங்கன்னா, ரேசிங் குள்ளர் எப்படி போகிறதுன்ட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு பைக்கர்ஸ்ன்னு ஒரு ஃபிக்ஸர் ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ரேசர் ஆகணும். ஆனால் வந்துட்டு அது எப்படி போகிறது, யார்கிட்ட பேசுறது, எந்த மூலியமாக வந்துட்டு அகாடமியில் போகிறது, அகாடமினா என்ன அது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேத்துக்குள்ள கேள்வி இருக்கும். ஈவன் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட், ஒரு சென்னை டு ஒரு கொடைக்கானலுக்கு பட்ஜெட் எவ்வளோ பிளான் பண்ணீங்க? ஒரு 5000 பிளான் பண்ணிங்களா? அது ஒரு இன்டூ 3 நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலே சரி, ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அகாடமிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அகாடமினா என்னன்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அது சிரிக்கிறதுனால எனக்கே ஃபஸ்ட்டு அது அகாடமினா என்னன்னு தெரியாது. காமனாக வந்துட்டு ஒரு நீங்கள் கிரிக்கெட் ஃபுட்பால்குள்ளே சேரும்போது வந்துட்டு ஒரு கோச் வந்துட்டு ஒரு ஸ்கூல்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்னு ஒரு பிடி சார் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாரி தான் வந்துட்டு ரேஸுக்குன்னு ஒருத்தர் கோச்சுன்னு நமக்கு இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம ஒரு அகாடமின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, எப்படி ட்ரைன் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம பைக்கு பொசிஷன் எப்படி வைக்கிறது, நம்மளோட முட்டி எப்படி கீழே வைக்கிறதுலேருந்து, பாடி பொசிஷன்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேஷ்னலுக்கு எப்படி ரேஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு என்கிட்ட எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, அகாடமிக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், அண்ட் வந்துட்டு ரேஸ் எங்கே நடக்குது, எந்த பிளேஸில் வந்துட்டு ரேஸ் நடத்துகிறாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் பைக் எடுத்துகிட்டு போனாலோ இல்லை வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ரெண்டல் பைக் எடுத்தாலோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ரேஸ்குள்ளே அனுப்பிச்சி விட மாட்டாங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓட்ட தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எந்த அகாடமி மூலிமா போகிறீங்களோ அவங்கள தான் வந்துட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு பைக் நார்மலாக ஓட்ட தெரியுமே, நான் போய் ஓட்டுவேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அது ஃபுல்லாகவே ராங்கு. ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கும் அப்படியே அப்சைட் டவுனாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் மேட்சபிளாகவே இருக்காது. நான் வளவலன்னு பேசாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராக்ல போகணும்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. என்டர்டைன்மெண்ட்டுன்னு உள்ளே வராதிங்க. சும்மா உள்ளே வந்துட்டு நீங்கள் ஓட்டி பழகலாம் அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கோசம் கோலுக்கு வந்தீங்களோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும். நீங்கள் எப்படி வந்து எல்கேஜியில் சேர்ந்து நீங்கள் 10th ஃபினிஷ் பண்ணுறீங்களோ லைக் தட், அதேமாரி தான் நீங்கள் அகாடமிக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா எண்டிங் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும். அதுதான் பேசிக். நீங்கள் வந்துட்டு ஏன்னா அவங்களே கெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா இல்லை சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கீங்களான்னு அவங்களே கெஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு உங்களை யாரும் கெஸ் பண்ண விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்கள் கோலை வந்துட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அகாடமி. நான் வந்துட்டு ஏகப்பட்ட அகாடமியை வந்து ட்ரை பண்ணேன். நிறையா பேர்த்து அகாடமி வந்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நானும் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ட்ராக்கிங் இருக்கும், ட்ராக்ல போயிட்டு நம்ம காசு கட்டிட்டு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அகாடமிகிட்ட தான் பேசணும். அகாடமி வந்து ஒரு ஸ்லாட் போடுவாங்க. இப்போ வந்துட்டு சோசியல் மீடியா ரொம்ப வளர்ந்துட்டு வருது இல்லை, ஸோ இன்ஸ்டாகிராமில் அவங்க ஸ்லாட் போடுவாங்க. மாதத்துக்கு 3 நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் நடக்கும். நம்மளது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 3 ட்ராக், பெரிய ட்ராக் இருக்குது. அது போக ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராக் இருக்குது. என்னோட நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். இதை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேசுவாங்க. பட் நான் என்னோட ஹெச்ஆருக்கு வந்துட்டு என்னோட ஸ்லாங்லேயே நான் சஜஷன் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டெல்லியில் ஒன்று இருக்குது, அண்ட் சென்னையில் இருக்குது, அண்ட் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. டெல்லி சென்னையில் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபி எல்லாமே விட்டுருக்காங்க. கோயம்புத்தூரில் நடந்துச்சு என்னன்னு தெரியல, ஆனால் KTM சீசன் 3 நடந்துச்சு. அதில் மோட்டோ ஜிபியில் KTM பிராண்ட் இருக்கும்ல, அவங்க நடத்தி இருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகாடமின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில் இங்கே அனுப்பிச்சி விட்றேன். நான் இருக்கிற அகாடமி கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். RAC அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி. எனக்கு வந்துட்டு அதாவது எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது எனக்கு அஃபோர்டபுளான இருந்த ப்ரைஸ் இதுதான். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்களே தவிர உள்ளே வந்துட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அண்ட் வந்துட்டு நீங்கள் R15 வச்சுருந்தீங்க ரொம்பவே நீங்கள் லக்கிங்க. 99% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக R15 தான் ப்ராக்டிஸ் நடக்குது. அண்ட் ரேஸுமே பார்த்தீங்கன்னா 3 ரேஸ் நடக்கும் வருஷத்துக்கு. ஓப்பனிங் செக்ஷன் சொல்லிட்டு 3 நடக்கும். 3ல் 2 R15 இருக்கும். ஸோ நீங்கள் R15 எடுத்திருந்தீங்க ரொம்பவே லக்கி. நான் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அன்லக்கி தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு அப்பாச்சி இருக்குது, RC இருக்குது, R15 வச்சுருந்தேன். அது திருட்டு போயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸ்லாட் வந்துட்டு இப்போது May 21, 22, 23 நடக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு சென்னையில் தான் நடக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் அங்கே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் பாயிண்ட் 3 பார்த்தீங்கன்னா ரேஸ்குள்ளார வரணும், நீங்கள் ரேஸ் நடத்தணும்னா ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு L1 L2 கம்ப்ளீட் பண்ணணும். லெவல் 1 லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். வந்துட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. நான் அது கிளிப்ஸ் ஆட் பண்ணுற பாருங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் FMSC லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதை வச்சு தான் ஒரு அகாடமி மூலிமா போனால் மட்டும்தான் உங்களால் ரேஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் பைக் எடுத்தோடனே போயிட்டு வண்டி கார்னர் படுக்க வச்சுட்டோ அப்படிலாம் கிடையாது. அண்ட் வந்துட்டு நீங்கள் எடுத்தோடனே பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்கள்ட்ட பைக் ரெண்டல் இருக்குது அண்ட் ஜாக்கெட் ரெண்டல், பூட்டு எல்லாமே ரெண்டல் இருக்குது. ஹெல்மெட் மட்டும் உங்களுக்கு ஓனாக இருக்கணும். அதை தாண்டி ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். ரொம்பவே ஈஸி தான் HR. நீங்கள் நினைக்கிற மாரிலாம் வந்துட்டு அகாடமி பெரிய பெரிய விஷயம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. உள்ளே போகிறது வந்துட்டு பெரிய விஷயம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ அதாவது 2002 லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 அகாடமி தான் அதிகமாகவே இருந்துச்சு. நிறைய அகாடமி உள்ள, அதுவும் RSC வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளில் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்கடா அவங்க பேர் சொல்லிகிட்டே இருக்கேன், அதனால் வந்துட்டு நான் ஏதோ ப்ரொமோஷன் பண்ணுறேன்னான்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் வேறு அகாடமி சூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பேனா எனக்குலாம் தெரியல. இதுக்கு முன்னாடி STS ரேஸ் நடந்துச்சு. அது வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் லிட்டரலாக அப்படியே ஆப்போசிட்டுங்க. அது வந்துட்டு அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் STS ரேஸ் பண்ணும்போது நார்மலாக சொயின் போயிட்டு இருந்தேன். ட்ரைனிங் எடுக்கும்போது நம்மளோட முட்டி வந்து ரோட்டில் தொடர அளவுக்கு வந்துட்டு இருந்தோம். பட் இன்னும் முட்டி நம்மளுக்கு ரோட்டில் தொடலை. 51 டிகிரி பக்கமாக நம்ம வண்டி இப்படி வளைச்சிருப்போம். 55 தொடச்சா நம்ம எல்போ தொடணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடக்குதுங்க. அங்கே தான் நான் வரப்போகிறேன். வந்துட்டு நம்ம ஹைனா பைக் எல்லாமே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்டாக மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும். வந்துட்டு நீங்கள் ஃபீஸை வந்துட்டு எப்பயுமே நீங்கள் ஃபோக்கஸ்டு பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு தேவை தான். செக்ஷன் பொறுத்த மாரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னை ட்ராக்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீஸ் வரும். அண்ட் கோயம்புத்தூரில் ட்ராக் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீஸ் வரும். அண்ட் டெல்லியில் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீஸ் வரும். நீங்கள் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு கைட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிராம் அண்ணான்னு சொல்லிட்டு அவரும் 10 தான் வச்சுருக்காரு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அவர் பைக்கை பார்த்து தான் நம்ம பைக்கை நம்ம ரெடி பண்ணணும். அந்த பைக் எதுக்கு என்ன பர்பஸ்க்கு வாங்கணும், அது எதுக்கோசம் கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே அந்த அண்ணாவோட ஒரு வண்டி அப்டேட் பார்த்து தான். நான் வந்துட்டு 10R எடுத்துகிட்டு சும்மா பிளாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவர் பைக் பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டிக்கு அசசரிஸ் போடணும். அந்த 1000 சிசின்னா அது ட்ராக் பர்பஸுக்கு வண்டி கொண்டு போகணும். சும்மா ரோட்டில் வந்து பிளாக் பண்ணணுன்ட்டு ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் வந்தேன். அங்கே ஆரம்பிச்சது தான் நான் இந்த இடத்துல வந்தேன். இதுக்கு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ரெடி ஆகிறதுலாம் வித்தின் 2 வீக் போது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அவங்களோட நம்பர் இருக்கும், அவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அது ப்ரொசீஜர் எப்படி 2 பிட்டாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே பிட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ட்ராக் வரும்போது பக்கமாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணால் போதும். அண்ட் பைக் ரெண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் அதை முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா, நீங்கள் ட்ராக்குக்கு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் என்ன நடக்கும்னா, அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட டேக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கிளாஸ் நடக்கும். கிளாஸஸ்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு 1/2 hour இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள பற்றி அண்ட் உங்களை பற்றிலாம் கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. உங்களை வந்துட்டு போர் அடிக்கவே விட மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளாஸ்லேயே உட்கார வச்சு வண்டி ட்ராக்லேயே வந்துட்டு விட மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சி வந்துட்டு நான் கெஸ்ஸிங் பண்ணபடி ஒரு 2-3 பேர் ட்ராக்ல ஓட்டணும்னு மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்குன்றாங்களே தவிர கற்றுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா கிளாஸில் தான் சொல்லுவாங்க நீங்கள் என்னென்ன பண்ணணும், இது பண்ணணும் கிளாஸில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபோக்கஸ்லாம் தான் எப்போ நீங்கள் ட்ராக்ல அமுச்சு விடுவீங்க அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு ட்ராக்ல வந்துட்டு கீழே விழுவாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா அப்போ அந்த அளவுக்கு கிளாஸும் வந்துட்டு கவனிக்கணும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் நடக்குங்க. வேறு ஒரு அகாடமியில் சர்ச் பண்ணேன். அவங்க வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜில் தான் நடக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒன்று, ஹிந்தியில் ஒன்று. ஸோ அது நமக்கு சுத்தமாக செட் ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது RSCயில் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜ்லையுமே நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் அண்ட் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் அனதர் மலையாளம். இந்த 5 லாங்குவேஜில் நடந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எங்களுக்கு இங்கிலீஷே போதுமானதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கிலீஷே கேட்டு பண்ணோம். அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப உங்கள் லாங்குவேஜ்லேயே கேட்டு ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கணுன்னா கைட் பண்ணுவாங்க. half an hour கிளாஸ் நடக்கும், half an hour ட்ராக்கில் ப்ராக்டிஸ் நடக்கும். இப்படியே செக்ஷன் மாறி நடக்கும். அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ட்ராக் உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அபெக்ஸ் லைன் எது, அதாவது நம்ம நினச்ச மாதிரி இப்படிலாம் போக முடியாது. நீங்கள் உங்கள் லைனை தாண்டி வெளியே போயிட்டீங்கனாலே ஆக்சிடென்ட் ஆகிடும். அதனால் லைன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் பொசிஷன் எப்படின்னு சொல்லிட்டு லெவல் 1 லெவல் 2ல் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ட்ராக்கில் சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த L1 L2லேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. லெவல் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் நேஷ்னலுக்கு ஓட்டுறதுக்கு முக்கியமாக வந்துட்டு ஃபீஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.
உங்களோட கோல் நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் ரேசர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னா என்ன நினைப்பீங்க? 1.5 லட்ச ரூபா ரேட்டை பார்ப்பீங்களா, இல்லை அதுக்கு டார்கெட் வைப்பீங்களா? லைக் தட். அதுமாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக்குலர் வரணும்னா ஃபோக்கஸ். அது செலவாக தான் செய்யும், அது நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவாகுமான்ட்டு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு எனக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு 30க்குள்ளே தான் வந்து செலவாகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் மீட் பண்ணேன், என்னோட செக்ஷனில் நான் மீட் பண்ணேன், அதாவது என்னோட பேட்சில் நான் மீட் பண்ணேன். மதுரையிலேருந்து இங்கே அவங்க அப்பா பையன் 2 பேர் தான் வந்தாங்க. எந்த பைக்கில் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. ரூம் வந்து 1000 எடுத்தாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ராவல் சார்ஜஸ் ஒரு 5000 தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதாங்க ப்ரொசீஜர். இதுக்கும் மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நான் உளப்பிரிக்கிறேன் வளன்னு பேசிகிட்டு இருக்கேன், நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு புரிய வரல அப்படின்னா ஈஸி தான். அவங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டிஸ்கவுண்ட் வேணுன்னா என்னோடய நேம் சஜஷன் பண்ணுங்கள், இன்னுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ என்னோடய நேம் தெரியுதுன்னு நம்ம ஹெச்ஆர்னு சொன்னால் ஓகேவாக இருக்காது. ஹார்ட் ரேசர் சதீஷ் வந்துட்டு லாஸ்ட் பேட்ச் கோயம்புத்தூரில் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோடய நேம் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் தான் உள்ளே போனேன். நான் யாருன்னு லிட்டரலாக யார்ட்டுமே நான் சொல்லிக்கவும் கிடையாது. வந்துட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க, என்னை விட பெரிய ஆள்லாம் வந்தாங்க. H2 வச்சுக்கிறீங்களா கேஷுவலாக வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அண்ட் கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு மோட்டோ விலாகரை மீட் பண்ணேன், டிசி விலாகர்னு. அவரும் லிட்டரலாக அவரை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. திடீர்னு வந்து கேட்டார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், நீங்கள் ஹெச்ஆர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நானும் ஒரு யூடியூபர் தான் சொன்னாங்க. சரி யூடியூப்னா ஏன்னா சாதாரணமாக இருப்பாங்களா, நாம தானே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர்லாம் H2 வச்சுருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தா டுகாட்டி வச்சுருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தாருன்னா V4 வச்சுருக்காரு. அண்ட் வெளியெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஷையாக இருக்கும். ஆனால் ஒன்று, உங்கள் கோல் அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்தமாரி பெரிய பைக்கில் போய் கெத்தாக நிற்கலாம். ஸோ இப்போ May 21 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 days தான் கேப் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் விடுவாங்க. 14 members to 20 members தான் விடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்லாட் வந்துட்டு நீங்கள் கேட்டு உங்களுக்கு ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் நேம் யூஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ராக்கில் பண்ணலாம். அண்ட் சென்னையில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சீக்கிரம் ஜாயின் பண்ணி ரேசராக ஆகணும். இத்தனை நாள் நீங்கள் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஐடியா வந்துட்டு இல்லாமல் இருந்தீங்க. இப்போ என் மூலிமா உங்களுக்கு ஐடியா வருதுன்னா அது எனக்கு உண்மையுமே சந்தோஷம் தான். அண்ட் எனக்கு இவ்வளோ ஐடியா வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிராமனா தான். எங்கடா வீடியோ முடிகிற வரைக்கும் யாஷ்வி காணான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கா, இதில் பார்ட் 2ல் தான் வருவாள். ஸோ நம்ம அடுத்த விலாக் பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஸ் ப்ராக்டிஸில் அப்போ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு அங்கேயே எடுப்போம். நம்ம ட்ராக்லேயே வந்துட்டு வீடியோ எடுக்கலாம். இது வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து L1 L2 வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் அங்கே எந்த ஒரு விலாகும் பண்ணல, ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன், அது எபிசோடாக போட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நல்ல டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போயுமே வாய்ஸ் ஓவரில் கொடுக்கும்போதே உங்களுக்கு நிறைய இது வந்திருக்கும். RSCயில் நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரிப்ளை வரும். மணி ஆல்ரெடி 12:40 ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு நான் இந்த வீடியோ சீக்கிரம் போட்டால் தான் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக போய்ட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அண்ட் எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட என்கிட்ட வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் என் வீடியோஸ் பார்த்து எத்தனை பேர் நீங்கள் ரேஸ்குள்ளே இருந்திருக்கீங்கன்ட்டு. இதில் ஒருத்தர் நீங்கள் ரேசர் ஆகினாலும் இது நாம் அட்வைஸ் பண்ணதுனால தான் இவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் கைட் பண்ணி அவரோட கைடு நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் உள்ளே வந்துட்டேன். என்னோட அட்வைஸ்க்கோசம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே வருவீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.